தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய அளவில் நடந்த கராத்தே போட்டியில் தருமபுரி நகர பகுதியில் உள்ள செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். 26/7/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று பெங்களூரில் உள்ள NMR கன்வென்ஷன் சென்டரில் தேசிய அளவிலான கராத்தே போட்டி நடைபெற்றது. இதில் அனைத்து மாநிலங்களில் இருந்து சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டனர். இந்த தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகள் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தனர். தருமபுரி செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகள் 14 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் 6ஆம் வகுப்பு மாணவி வி யஸ்வானிகா, 6ஆம் வகுப்பு மாணவர்கள் வி விஸ்வா மற்றும் வி ஸ்ரீராம், 8ஆம் வகுப்பு மாணவி GR தீபிகா ஆகியோர் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்தனர். சாதனை படைத்த மாணவ மாணவிகளை செந்தில் கல்வி குழும தலைவர் செந்தில் சி கந்தசாமி அவர்கள், துணைத் தலைவர் மணிமேகலை, செயலாளர் தனசேகர், நிர்வாக அலுவலர் ரபிக் அகமத், முதல்வர் வள்ளியம்மாள், மேலாளர் சாந்தா, நிர்வாக முதல்வர் ஓங்காளி, உடற்கல்வி இயக்குனர் முனைவர் முருகன் மற்றும் இருபால் ஆசிரியர்கள் வாழ்த்தி பாராட்டினார்கள். இந்த கராத்தே போட்டிக்கு சிறப்பாக பயிற்சி அளித்து சாதனை படைக்க உதவிய மாணவர்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் அன்சி சி நடராஜ் அவர்கள், சென்சாய் என் தேவா மற்றும் சென்சாய் சி சத்யா ஆகியோர் பயிற்சி அளித்தது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் நடைபெற்ற அனைத்திந்திய கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் நமது தருமபுரி டவுன் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் 4 பேர் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்த வெற்றியை எங்கள் செந்தில் பள்ளி தாளாளர் திரு செந்தில் சி கந்தசாமி அவர்கள் சார்பாக அனைத்து மாணவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பள்ளி பொறுத்தவரை அகாடமிக் மட்டும் இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட் ரேங்க் இல்லாமல் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்க்கும் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் கொண்டு போகிறதுக்கு உண்டான எல்லா ப்ராக்டிஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுபோல் அனைத்து மாணவர்களும் கலந்து கொண்டு வெற்றி பெற எங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். வெற்றி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் அதே போல் பயிற்சியாளர் அவர்களுக்கும் எங்கள் டீம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை பெங்களூரில் நேஷனல் கராத்தே காம்படிஷன் நடந்தது. இதில் தருமபுரி டவுன் செந்தில் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் 4 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் இண்டிவிஜுவல் கட்டா, டீம் கட்டா, அதில் தேசிய அளவில் ஃபஸ்ட் பிளேஸ் வின் பண்ணிக்கிறாங்க. அதில் பிளாக் பெல்ட் ஈவெண்ட்டில் GR தீபிகா 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டீம் கட்டால் ஃபஸ்ட் ப்ரைஸ், இண்டிவிஜுவல் கட்டால் ஃபஸ்ட் ப்ரைஸ். இப்போது ஒரு கராத்தே காம்படிஷனில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஒரு ஸ்டேட் லெவல், ஒரு நேஷ்னல் லெவல் வின் பண்ணோன்னா உலக கராத்தே அசோசியேஷனில் இந்த கட்டா ஈவெண்ட் என்ன இருக்குது அது 100% ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ட்ரைனிங் ஈஸியாக வின் பண்ணுவாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மே மாதம் மலேசியாவில் உலகளவு கராத்தே காம்படிஷன் இருக்குது. அதுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி கூட்டிட்டு போகணும் மலேசியாவுக்கு மே மாதம். அதேமாதிரி மலேசியாவில் அதில் 4 ஈவெண்ட் பார்ட்டிசிபேட் பண்ண போகலாம். இண்டிவிஜுவல் கட்டா, இண்டிவிஜுவல் குமிட்டி, டீம் கட்டா அண்டு வெப்பன் ஹொபுடோ கட்டா. இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் 4 ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். நாங்கள் இந்த ட்ரைனிங் ஒரு ஸ்கூலில் ட்ரைனிங் நான் கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் இன்டர்நேஷ்னல் லெவல் ட்ரைனிங் தான் கொடுக்குறாங்க. இல்லை கட்டா ஈவெண்ட்லேருந்து குமிட்டி ஈவெண்ட் எல்லாமே.